பேரன் நாகப்பகவன் வந்திருக்கிறார். வந்திருந்தா அறியாமல் ஆகட்டுங்க. ஓ தாத்தா நீங்க வா. ஓ தாத்தா நாரதா தாத்தாவே தர்மா மலர்களை கொண்டு அநேக பொருள் மங்களம் பண்ணாடி எழுந்திருக்கணும். அந்த ஆதாரமாக செலுத்தபடினால் என்னென்றுக்கும் இடோடி கலமா வாய்ந்திருப்பா எழுந்திருப்பேரா உண்மைதான். உன்னை எப்ப வந்தாலும் வெறிகையோடு வரமாட்டாயா அப்படி என்று கேட்டதற்காக விவரத்தை உரைக்கிறதை தெளிவுப்பாய்க்கிறதா? அதாவது ஆமா உனக்கு மாமனாராய மாமனார் ஒரு யாகம் செய்கிறான். அந்த சங்கதி தவிர வேற ஒண்ணும் இல்ல தாத்தா. ஓ வெறுங்கையோடு வரமாட்டாய் அப்படி என்று மனதில் நினைத்தேன். ஆனா இது உண்மை பார்த்தாலும் நானும் நாளைத்தான் நோக்கி பார்த்தேன். உண்மைதான் செய்கின்றார் எனக்கு அது தெரியும். உன் பாட்டியை தெரிவித்துருவாய்னாரா? எப்படி ஆகிய நாரதராகிய ஈஸ்வரனை தெரிவிக்க ஈஸ்வரனாகிய ஈஸ்வரி அழைக்க ஈஸ்வரி தற்பார் இதோ பார்வை தற்பார்.
வந்தனே என்னுடைய விளக்கம் சொன்னால் திருவிளக்கம்மா தெரிவிக்கின்றேன். அயல் பார்வடி
1000 11 படித்த ஏத்திர படைத்த முக்கன் படித்த முக்கர் படைத்த ஈஸ்வரன் இருக்கின்றாரு. ஓ பரம கடவுளுக்கு பாதை வழங்கக்கூடிய தேவியாகவும் அவர் பார்வதியாகவும் ஆ நன்றாக அறிந்தையா ஐயா உமா பார்வதி நன்றாக புரியுத மற்ற விளக்கம் என் நெத்தில அடிந்து கொள்ள வாகனமானதும் என் கையில் இருக்கிற வெளிநானதும் எவரும் சொல்லிட்டு பார்த்தியா பலரும் நிதி அம்மா என் பொன்னியானதும் என்னுடைய பூவானதும் எப்படி சொல்லிட்டு பார்த்தியா பலரும் நிதி அம்மா நான் வந்து வெளிநாடுமா விட்டாதுல என்னுடைய கடவுளானது என்ன அழைத்திருக்கிறார் ஓடி ஓடி தெரிவிக்கிறோம் ஆரோக்கியம்மா பார்வதா உந்த
வந்தேனே, ஆசை என்போடு வந்தேனே, என்னை பார்த்த உடனே ஏன் இவ்வளவு சூடாக பேசுகிறாய் என்று தெரிவிக்கின்றாயே? உன்னிடத்தில் ஆசையாக பேசவில்லை. எதற்காக என்றால் ஒரு பக்கம் கோபமாக வருகிறது, ஒரு பக்கம் கோபமாக பேசினால் பார்வதி என்ன நினைப்பாள் என்று நினைக்கிறேன். அதனால உன்னுடைய தந்தையானவர் என்னை கொல்லும்படியாக இதோ யாகம் செய்து வருகிறாய் பெண்ணே பார்வதா. அப்படியே உன்னை நான் அழைத்தேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு கோபமாக பேசுகிறாயே, என் தந்தை யாகம் செய்கிறாய் என்று தெரிவிக்கின்றாயே, அது உனக்கு எப்படி தெரியும்? அதனால எங்க போற கோபத்தை என் மேல ஏன் காட்டுற அப்படி என்று நீ கேட்கிறாய். பார்வதா அடிநாராதன் சொன்னா நோடி எப்படி தெரியும்? அதனால உன் மனசுல வஞ்சகத்தை வச்சுக்கின்னு என்ன வந்த உடனே இவ்வளவு கோபமா பேசுகிறாயே அப்படி என்று தெரிவிக்கிறாயே. நம்முடைய ஆசை பேரனாகிய நாரதன் சொல்லி வேற யாரையும் சொல்லவில்லை. உண்மைதான். அவன் பேச்சு கேட்டாரு சொல்ற. ஓஹோ, நாரதன் வந்து ஒரு கலகக்காரன். அதனால அவன் பேச்சு கேட்க, அவன் பேச்சை கேட்டு நம்ம இருவரும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த சமயத்துல அவன் சொன்னாலும் என் மேல கோபமா பேசு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நீ சொல்ற பெண்ணே பாருடா, அது அவனுக்கு எப்படி தெரியும்? அதனால அவன் பேச்சு கேட்க வேண்டாம். அவன் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல ஒரு கலகம் சொல்லணும். அதனால நீ அந்த பேச்சு கேட்க வேண்டாம். இதனால நீ சண்டை நமக்குள்ள வேண்டாம் அப்படின்னு பாருடா.
தெரியும் அவன் ஒரு கலகக்காரனாச்சு அப்படின்னு தெரிவிக்கிறான். பார்வதா, நாரைக்கு தெரியாத ஏரிகள் இல்லை. எப்படி? நாரைக்கு தெரியாத ஏரிகள் இல்லை. இந்த நாரதனுக்கு தெரியாத விசேஷம் எது ஒண்ணுமே கிடையாது. எப்படி என்றால் அவன் எந்த லோகமும் சுற்றி வரக்கூடியவன். அப்படி எப்படி அப்படி உனக்கு சொல்வது தவறாக தெரிந்தால் உனக்கோ சென்று அதோ நான் பேரன் வந்திருக்கிறேன் நேரே அழைத்து கேட்டு வருவேன். பிள்ளை வரலாம். என் குடும்பம் தான் எனக்கு கட்டிச்சா நீ கலக்க வைக்கிறதுக்கு. ஒண்ணும் புண்ணியம் அப்படி இல்லாத ஏன் எங்க ஊர்ல வந்து கலந்து வைக்கிறேன். இருக்கிற உண்மை சொன்னா நீங்க பார்த்தா பாருங்க, கேட்டா கேளுங்க, போங்க
வந்தேன் என்று உன் தந்தை யாகம் செய்கிறது உண்மைதான். அதை நான் நேரா பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசித்தான் வந்தேன். அப்படின்னு சொன்னேன். உங்ககிட்ட சொல்றேன், நீங்க பார்த்தா பாருங்க, கேளுங்க, என்ன பண்ணுங்க. நாரதா, போக வேண்டாம், போக வேண்டாம், போக வேண்டாம் நாரதா, வா. மருகா மீதில் நின்ற சாத்திரா ஒரு காலத்திலும் யாகம் செய்ய மாட்டாரு. எப்படி பேரா தந்தையானவர் கைலாயம் வந்தாராம். அவர் வந்தவரை கவனிக்காமல உங்க பாட்டிலே இருந்துட்டீங்க. அதனால எங்க அப்பா வந்தாரு, எங்க அப்பா வந்தாரு போனாராம். மெய்யாமா பாவி அறிய வந்த ஒரு கலகத்தை உண்டு பண்றியா? இது நியாயமா? இது நியாயமா? நீ யாரு செய்கிறாய்? நியாயமா? பாட்டி பாட்டி சொல்லி நான் முடிப்பதற்கு துடிக்கிறார் தாயா கேளு. அல்ல உன் தந்தை வந்தவர் மனசாரித்து செல்விய ஏனும் கண்ணில் தரிசிக்கலாம் என்று எண்ணே எல்லா சுதேவரோடு எட்டி எட்டி பார்த்தாரா. எப்படியாவது நம்ம மகளையாவது பார்த்துட்டு போலான்னு அவர் வந்து கைலாயத்துல எட்டி எட்டி பார்த்தாராம். அப்போது நந்தி தேவரானவர் இனியாரு தெரியாமல் பிரம்மல் அடித்து விட்டாராம். அந்த கோபத்தோடு போய் யாகம் செய்கிறார் பாட்டி. அந்த தந்தையே அந்த தந்தைய நந்தி பெருமாளும் தான் அடித்திட மாட்டேன். தந்தையே நந்தி பெருமாள் தான் அடித்திடவும் மாட்டேன். அந்த தந்தைய நந்தி பெருமாளும் என் தான் அடித்திட மாட்டேன். அந்த விந்தையா
வந்தவனே நான் ஆடி பாடிக்க மாட்டான் எப்படி பாட்டி? அவனோ ஒரு மாடு நாரதா அப்படி என்றா என் தந்தை அவன் அடித்தானோ இது நியாயமா இத்தனை பேர்கள் இருந்தாலும் இத்தனை பேர்கள் இருந்தாலும் இன்னார் இன்னார் முகம் என்று இன்னார் என்ற முகம் என்று அவர் ஜாடை என்று அவர் யார் என்று தெரியாத போறது என்ன தெரியாத போறது இப்படி அடித்து அவமானம் செஞ்சீங்களே இப்படி அழித்து அபிமானம் செய்கிறார் சென்று சென்று தந்தை செய்யக்கூடிய யாகத்தை நிறுத்தி வருகிறேன் நாரதான் சென்று வருகிறேன் ஓ பாட்டி சொன்னீர் ஆண் முடிப்பது சபாவின விலைக்கு வரும்போது சங்கதி அது தெரியாதோ சங்கதி தெரியுமா உபாயமா அடித்ததில்லாமல் ஓங்கி அடித்திடவில்லையோ அபாயமா அவருக்கு ஒரு சாபம் வந்தாரோ அதுவே உன் தந்தை என்பவரை கண்டிருந்தாலே செய்வாரா கை கட்டி அவரு நந்திதேவர் ஒண்ணும் வேணும்னு நினைக்கிறான். அதாவது இன்னார் இன்னாருன்னு தெரியாதபடிக்கு அவர் மேல லேசா பெரும்பானது பட்டு லேசாக பட்டு அதுதான் நடந்தது. அதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. நான் போய் வச்ச மாதிரி நான் போய் வர மாட்டேன். அந்த எத்தனை பேர்கள் கூடி நீ இருக்குண்டோ இந்த ஜரம் அந்த எத்தனை பேர்கள் கூடி நீ இருக்குண்டோ இந்த ஜரம் அந்த சுத்தமா தெரியுது நீ சொல்வது நாயங்கானா அந்த மைத்தரோ பேரிலிச மாமனாரி தந்தை அந்த மைத்தரோ பேரிலிச மாமனாரி எனக்கு தந்தை பட்டம் மகுலும் எத்தனை பேர்கள் கூடி இருந்தாலும் ஒரு ஜாடை என்று தெரியாமல் கேட்டால் எனக்கு எப்படி இருக்கிறது இருந்தாலும் நீ சென்று வருவாய் சென்று என் தந்தை செய்யக்கூடிய யாகத்தை நான் நிறுத்தி வருகிறேன். இதோ நான் புறப்படுகிறேன். பார்வதா பார்வதியாலே நீயும் பொறுப்போ
எல்லோரும் பதைக்கிறாரே அடே யாரு என்று தெரியாரே யாரு என்று தெரியாரே கதையார மறந்திடாதே அங்க நேர்பாடு கண்டு செய்வது குறையோடு நெஞ்சியில் நினைத்திடாதே உன் நெஞ்சியில் நினைத்திடாதே வாரிலே தந்தை உன்னை கொடுவரா செல்வாயே நீ செல்ல வேண்டாம் நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் நீ போகப்படாது நான் சொல்லக்கூடிய வார்த்தை கொஞ்சம் செவி கொடுத்து கேளு தந்தையே ஆதானி விட தருவான் ஆதானி விட தருவான் ஆதானி விட தருவான் சுவாமி எனக்கு விடை நான் சென்று வருகிறேன் அப்படி என்று தெரிவிக்கிறார் பெண்ணே பார்வதா அதே நீ செல்ல வேண்டாம் நாரதனுடைய பேச்சை கேட்டேன் உண்மை அறிந்து விட்டேன் ஆனால் நீ சென்று வா என்று என்னிடத்தில் விடை கொடு என்று கேட்கிறாய் பார்வதா உன்னை கண்டால் இன்னும் அதி தீவிரமாகத்தான் யாக செய்வார் இன்னொரு சந்தை போகக்கூடாது நான் சொல்வதை கேளு அவர் செய்யக்கூடிய யாகம் அப்படியே செய்யட்டும் அதை நான் அறிந்து வருவேன் நீ போக வேண்டாம் அப்படி ஒரு கால் நான் போய் தான் வருவேன்னு சொல்றியா ஆமா ஆமா போய் தான் வருவேன்னு சொல்றியா நான் கேளும் பெண்ணே பார்வதா எப்படி என்றால் இவ்வளவு தூரம் சொல்லி நான் போய் வருவேன் என்று என்னுடைய வார்த்தையை மறுத்து பேசுகின்றாய் என் பேச்சை மீறி நீ போறன்னு சொல்ற ஆனா நீ போ இல்லன்னு சொல்ல வரல ஆனால் அப்படி சென்று தந்தையோட யாகத்தை நிறுத்திவிட்டு வந்தால் இந்த கைலாயத்துல கால வைக்கலாம் கைலாயத்தில் இடம் உண்டு அப்படி இந்த கைலாயத்தில் உனக்கு இடமும் உண்டுதான் இந்த இடமாகவும் உனக்கு சொந்தமும் உண்டுதான் அப்படி நீ உன் தந்தை செய்யக்கூடிய யாகத்தை நிறுத்தவில்லை என்றால் இந்த கைலாய கால வைக்கப்படாது இந்த இடமாகவும் சொத்துக்குள்ள போ போய் வா என்று தெரிவித்து சாமி போய் வா என்று தெரிவித்து சாமி சென்று பார்த்து விடைகளை பெற்று போய் வரலாம் என்றாலும் தந்தையானவர் மன்னவரானவர் போகப்படாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் எத்தனை இருந்த போதிலும் சென்றுதான் வர வேண்டும். நான் சென்றுதான் வர வேண்டும். தந்தையே ஓ நைனா அந்த வந்தன கொஞ்சம் போடு எனக்கு ஐயல்ல குயப்பாத அந்த வந்தன தந்தே வந்தனமே ஓ தந்தையே ஐயல்ல குயப்பாத அந்த வந்தன
அன்னபுரி வந்திருக்கிறேன். அன்னபுரி வந்திருக்கின்றேன். கண்ணை திறந்து பாரு. என்ன கண்ணை திறந்து பாரு. இடது கையில் சாட கட்டுகிறாயே. ஐனா ஐனா ஓடியா ஓடியா வா சுத்தி வா அப்படியே. போடு அப்படி யாருக்கு இல்லை வேணும் நைனா நம் மகளது உறவாடு என்ன மகளென்று மகளென்று உறவாட வந்திருக்கிறேன். உறவாட வந்திருக்கின்றேன். என்ன தவறு நடந்திருக்கலாம். தவறு நடந்திருக்கலாம். நீ மன்னித்துக் கொள்ள வேண்டும். எடு 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 அவங்க அதெல்லாம் தெரியுமா அவங்க நீங்க தாரோம் அடே அடி ஐயா நான் ஒன்று நல்தான் சொல்றேன். அடி ஐயா நான் ஒன்று நல்தான் சொல்றேன். அடிக்க மல்ல விட்டு விடுவேனோ பாட்ட படுவேனோ. அடி அடிக்க மல்ல விட்டு விடுவேனோ பாட்ட படுவேனோ. பஜத்து முடியாத ஆளும் பஜத்து முடியாத ஆளும்
கெஞ்சி கூட்டாளி வந்திருக்கார். பயந்தவர்கள் இல்லை என்றால் இந்த வயதில் பாரு. ஐயா அந்த ஒன்றுக்காக அது போடாங்க போகிற யானை போகிற யானை கொஞ்சம் செல்லாம் போல படிவானோ கொஞ்சம் செல்லாம் போல படிவானோ கொஞ்சம் போட்டா படிவானோ ஐயா அதிகாரி நான் போனாலும் போகிறேன். நீங்கள் காட்டு பூச்சிக்கெல்லாம் பயப்படுவேன் என்று ஐந்து ஒன்று பணிந்து வந்தேனே, யோசனை செய்து பாரு, உன் தலைக்கு தீங்கு நேர்ந்து விடும். இவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்கவில்லையே நைனா, தன்னையே தீங்கது வந்துட்டாலும் எனக்கு தீங்கது வந்துட்டாலும் செருப்பு காலம் வந்ததென்று புறத்தங்க பேசிட்டாலும் ஒடுங்கி என்றால் ஆணுவம் குறைந்திட்டாலும் போனாலும் போகிறேன். எனக்கு தீங்காது வந்துட்டாலும் சரியே, எனக்கு தீங்காது வந்துட்டாலும் சரியே, என்னை பார்த்து இந்த தெருவெல்லாம்
ஊர் உலகமெல்லாம் சிரிச்சிட்டாலும் சரியே, என் ஆங்காரம் ஒடுங்கி அந்த ஆணவம் புறந்திட்டாலும் சரியே, சாகுங்காரவர்கள் உங்கள் இறப்புகள் தந்தை என்றோ பாராமல் கால் இழுது பார்த்தேன், கதையை பார்த்தேன், அழுது பார்த்தேன், உலகை பார்த்தேன். ஒரு மனவிடத்திலே எப்படி வார்த்தை பேசுகிறாரோ அத்தனை பேர் பேசுகிறாய். சும்மா விடப்படாது, சும்மா விடக்கூடாது. அந்த தாண்டவம் ஆடுகிற தந்தை வரைக்கும் சொல்லி அந்த வேண்டியதெல்லாம் சொல்லி பொட்டு போடுப்பா, விபத்து போடுப்பா. என்னன்னு தெரியாகிறானுங்க. பாவி சண்டாளா, பாவி சண்டாளா, நீயோ துருதுரோகி, நீயோ நீயோ செய்யக்கூடிய யாகமானது சுடலையாக போவக்கிறவாய். நீயோ உனக்கு பக்கத்துணையா வந்தவரெல்லாம் உள்ளுக்கொன்றாக உள்ளக்கடவா, உன் தலையானது புள்ளி வியக்கடவா. ஆனால் தோழிமார்களே, இருந்தாலும் தந்தையில சென்று பார்த்தோம், சில வார்த்தைகளை பேசி பார்த்தோம், யாகத்தை நிறுத்தவில்லை. இருந்தாலும் பெத்த தாயாச்சு, 10 மாதம் சுமந்தவளாச்சு, அண்ணவரிடம் சென்று கால் விழுந்து அழுது புலம்பி எப்படியாவது யாகத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் அவர் சொல்லியாவது யாகத்தை நிறுத்திடுவாங்க. நம்ம போய் தாயை பார்க்கலாமா? தாயை பார்க்கலாமா? பின்னாடி மாத்தி இதை ஒரு ஆட்டுக்காரன் முன்னாடி பாரு சேர் பண்ணுவாங்க. கல்புரியா பார்த்துட்டா எல்லாரும் 3 மாதம் போயிடுது. விலகி போ விலகி போ விலா உன்னா என் புருஷன் மானகட்டா சீச்சி விலகி போ விலகி போ
முன்னே நிக்காத. போ. கடகோட்டி. சீ, கரிமிஞ்சி ஓடி போ. வேணாம் அண்ணியே, வேணாம் அண்ணியே. கிட்டப்படா வந்து ஒண்ணு அச்சா புடுவா. அப்பா. ஆடு, ஆடு, ஆடு. ஆயா வருவின்னப்பா. செய்து விட்டோம். நாய் போல் தூரி பேசுகிறாய். காட்டி வீசுகிறாய். கட்டை தாய் தானே. நிக்க கூடாதா? மன்னிக்க கூடாதா? அடி பெத்தட். பெத்தட் சொல்லாத. புத்தி சொல்லாத. அண்ணன் அந்த கொல்லியா பிறந்திருக்கடி. அந்த கொல்லியானாலும் நீ பெற்ற பிள்ளைதான். நீ பெற்ற பிள்ளைதான். காரி முடிந்தாலும் நீ பெற்ற பிள்ளைதான். என்னமா நடந்து விட்டது? இந்த வார்த்தை பேசுகிறேன். மரியாதை கேட்டுடும். எட்ட போத்துரு. நீ பெற்ற பிள்ளைகளோ அந்த மாதிரி ஐயாதீங்க. என் புருஷனா ஐயா நீ ஐயாத.
அந்த எண்ணமோ கிருஷ்ணபடி நான் சொல்ல போறையோ என்னமோ உங்களிட்ட என்னமோ உங்களிட்ட இது என்ன சொல்ல போறேன் அந்த என்னமோ கிருஷ்ணபடி நான் சொல்ல போறையோ அந்த அண்ணதந்தை அது வரைக்கும் துடிக்கினாரா அந்த பிள்ளையோ தடுப்பார் உண்டு உன் பிரியத்தை கருக்கலாமா என்னமோ உங்க இஷ்டம் நானோ கத்தி கதறி ஐந்து புலம்பி காலில் வீகிறே யாவது மனம் இறக்கவில்லையா அடிக்காலில் வீழ்ந்து கை கட்டினாலும் கேளா கதி இல்லை என்றாலும் கேளா ஓலமிட்ட மாரடித்தாலும் கேளா உங்கள் உறவு முறை இல்லை என்றாலும் கேளா அழகிய உங்கள் பிள்ளை என்றாலும் கேளோ அத்தா உங்கள் மகளை என்றாலும் கேள ஆனாம் உண்ட அண்டி உடனே செத்த அப்போதே எங்கள் அந்த குளிரா அது வரையில் அதுமா எந்த துயரா அப்போதே எங்கள் அந்த குளிரா அது வரையில் அதுமா எந்த துயரா கை கட்டி அழுது புலம்பலாலும் உங்களை விட போறதில்லை ஓலமிட்டு மாரடித்து நான் மட்டும் கையை ஓலமிட்டு மாரடித்து அழுது புலம்பலாலும் உங்களை விட போவதில்லை நீ என்னைக்கு போய் யாகத்துல வீழ்ந்து சித்தம் நினைக்கிறோம் அப்பதான் அங்க சண்டாளி போ தூரம் போ ஆனால் தோழிமார்களே தந்தையிடம் சென்று பார்த்தோம் யாகத்தை நிறுத்தவில்லை தாயிடம் சொல்லி பார்த்தோம் யாகத்தை நிறுத்தவில்லை இருந்தாலும் இதோ சும்மா விடக்கூடாது அந்த ஆனே பறித்து மண்ணே வாரி போட்டு சொன்னதனால் அந்த கேனங்கட்டு பெண்ணு என்று கைமுஞ்சி பண்ணி கூட பேச்சே அந்த தானிலே பட்டு போதும் சார்ந்து தவறு எம்பாடி கேட்டேன் போல இடம் உப்புரி பண்ணாது கேட்டேன் சதிகாரி ஆனை கொடுத்தா தானே தலை மேல மண்ண மாதிரி போடுமா அதை போல உங்களுக்கு அழுவு கால நேர்ந்து விட்டது அதை போல நீங்க என்னிடத்தில தாய் என்று ஒரு பிள்ளை என்று பாராபட்சமாக பேசுகிறாய் இந்த சாபம் சண்டாளி தோழ்வார்களே மன்னவராகிய யாகத்தை நிறுத்தவில்லை என்றால் கையில கால வைக்க கூட சொன்னாரு
தந்தையிடம் பார்த்தோம், யாகத்தை நிறுத்தவில்லை. தாயிடம் சொல்லி பார்த்தோம், யாகத்தை நிறுத்தவில்லை. இந்த ஜென்மத்தோடு திருமணமா கைலாயம் போகப்படாது. ஆனால் மறுமுறை சென்று அழுது புலம்பி காலில் விழுந்து பார்க்கலாம். யாகத்தை நிறுத்தலாம், கைலாயம் போலாம். இல்லனா அந்த யாகத்தில் விழுந்து இந்த பசுமாதான் ஆக வேண்டும். அந்த பாவி மகன் என்று புலில் ஒருவர் சொல்லக்கூடாத அந்த மாத பார்வதன் வரிமறித்திட்ட உண்ணாது பவமோ பார்வதா என்ன பகவண்டான வரிமறித்திட்ட பவமோ அந்த சூது செய்த மகளால் வந்த தோன்றிய பவமோ அந்த சூது செய்யும் தக்கனிடத்தில் நான் மகளாக தோன்றிய வேலை இதுவோ அந்த மக்களே எந்த பிறவாரு இவை மறுக்கிட்ட உண்ணாது பவமோ துணுவுள்ள யாகத்தில் எனக்கு ஒரே பிள்ளையா? ஐயோ நான் பெற்றது ஒரு பிள்ளை. ஐயோ தீக்கு வேகையில் செத்து போய்விட்டது என்று மாரடித்துக் கொள்வதற்கு எனக்கு இன்னும் 49 பெண் பிள்ளை. இவள் போனா போகட்டும். இவள் என்ன நினைத்து விட்டால் நாம் தீ கிறக்க இரையாகினால் நாம் தகப்பனானவன் யாகத்தை நிறுத்தி விடுவான் என்று நினைத்தார். நானோ இனியும் அதிதிராவதுமா நடத்தி அந்த ஆண்டு பயிலை கூட மனம் துணிவான தவிர செத்ததனால் இந்த யாகத்தை நிறுத்த மாட்டேன். அடி உனக்கிந்த ஜேதி
அங்க பயிரவே பயிரவே திருவெக்கிரவராக என்ன பாரியில் கலையா விட்டா என்னை பாரியில் அலைய அங்க செய்வாக அங்க செய்வாக யார் அறிவார் என் சிந்தை தடு மாறுதிங்க அங்க சிறுபேரு எந்த நாளோ அங்க சித்திரமே பாகோ எனக்கு ஒரு முத்தகை சொல்லாதோ அங்க சித்திரமே பாகோ எனக்கு ஒரு அங்க முத்தகை சொல்லாதோ அங்க செங்கடி இங்க வர பங்க மழகுனே ஐயா செங்கடி இங்க வர பங்க மழங்கினே பங்கடி வர ஆனால் கேளும் பெண்ணே பார்வதா நான் போகும்போது உன்னை வேண்டாம் என்று தெரிவித்தேனே என்னை தன்னன் தனியமாக விட்டுவிட்டு நீ இப்பேரி பெற்ற கதியாக ஆகிவிட்டாயே பெண்ணே பார்வதா எனக்கு ஒரு ஆதரவு சொல்ல இங்க யாரும் ஒருவரும் இல்லையே என்ன பெண்ணே பார்வதா என்ன செய்வேன் கண்ணே இந்த பிரகாரமா இந்த பிரகாரமாகவே அதோ ஈஸ்வரனாகிய ஈஸ்வரி இருந்து இந்த பிரகாரமாகவே அதோ ஈஸ்வரனாகிய ஈஸ்வரி இருந்த போனதை அவர் நானைத்தான் நோக்கி பார்த்து பெண்ணே பார்வதா உனக்கு இப்பேற்பட்ட கெடி நேர்ந்து விட்டது என்று அதோ ஈஸ்வரனாகிய அழுது புலம்பி இருக்கின்ற நேரத்தில் அதோ ஒரு கலை காமத்தினால அதோ வேர்வையாகிய விழித்து விட அதோ 32 ஆயுதமோ 32 கரங்களோ கோடி கோடு பூதப்படைகளோ இதை வீரபத்திர சாமி வரக்கிறோய் அந்த ஒரு அலைக்கரை தொடரும்.